லா ஆஃப் அட்ராக்ஷனு எல்லாருக்குமே இருக்காது. ஆனா ஏன் எனக்கு மட்டும் இருக்க மாட்டேங்குது? எல்லாரும் இருக்காருன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றாங்களோ? எல்லாரும் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் சொல்றாங்களோ? இந்த மாரி ஒரு பெரிய பாப்புலரான பர்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுன்றாங்க. ஆனா உண்மையிலே அவங்க ஃபாலோ பண்ணாங்களா? அவங்க அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா தான், இந்த லெவலுக்கு நான் போனேன் அப்படின்றத ஏமாத்துறதுக்காக சொல்றாங்களோ? நமக்கு மட்டும் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? இந்த மாரி நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாரி ஏன் எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு தாட்ஸ எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒரு ஓரத்துலயாவது இதுக்கு மேல ஒரு டவுட் இருக்கு. நான் பயிற்சி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். பாரு நான் 21 நாள் இது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லப்பா. நீ வேற அப்படின்னா, நிச்சயமா நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு நானும் நம்புறேன். நீங்க செஞ்சும் இருப்பீங்க. ஆனா, இது எந்த ஒரு தாட்ல நீங்க செய்றீங்க? எந்த ஒரு அ எமோஷன்ல நீங்க செய்றீங்க? எந்த ஒரு உணர்வுல நீங்க செய்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்குமான்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு. உண்மையா சொல்றேன். நான் இந்த மாரி பயிற்சி எல்லாமே செஞ்சிருக்கேன். அது டெஸ்ட் பண்ணணும்னே நான் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்ல. நெறைய பேரு பண்ணியிருக்காங்க. அது டெஸ்ட் பண்ணும்போது நீங்க அ பிலீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ கண் மூடித்தனமா நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நடக்குங்க. இந்த விஷயம் வந்து அ அ ஒரு ரூ. 1,00,000 உங்களுக்கு கிடைக்குன்றத நீங்க நம்புறீங்களேன். அ எந்த விதத்தில வரும் அப்டின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. எப்படி வரும் அப்டின்லாமே யோசிக்காதீங்க. ஆனா ஒரு அ வெறித்தனமா நம்புங்க. உங்களுக்கு வரும். அந்த காசு நீங்க யார்ட்டயோ குடுத்ததா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா இத நம்பி அதுக்காக நீங்க ம் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் பிளைண்டா நம்பிட்டீங்க. ஆனா அதுக்காக ஒரு ஒர்க் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாட்டரிய வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம நாட்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு புரிதலுக்கு சொல்றேன். ஒரு போட்டிக்கு போறீங்க, பங்கேற்கிறீங்க. அங்க பரிசு பணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1,00,000ன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க அ அந்த பிரைஸ வின் பண்றீங்கன்னு நெனச்சுக்கோங்க, போங்க. ஆனா நீங்க அந்த அந்த ரூ. 1,00,000 ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போவீங்களா? நிச்சயமா மாட்டீங்க. அந்த போட்டியில என்ன இருக்கோ, அத நீங்க என்ன விளையாடணும், அடுத்தடுத்த லெவல் என்னவா இருக்கும், அதெல்லாம் எப்படி நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது, இவங்களுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட சக போட்டியாளருக்கு முன்னாடி நீங்க எப்படி வின் பண்ணலாம், அப்படின்றது மட்டும் தான் உங்க மைண்ட்ல இருக்குமே தவிர்த்து, இது ஒரு ஆக்ஷன். அந்த போட்டியில வின் பண்றதுக்காக ஒரு ஆக்ஷன் நீங்க எடுக்குறீங்க. அத நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஆனா, உங்களோட தாட் இதுதான் அப்படின்றத, நான் இதுக்காக தான் விளையாடுறேன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த விஷயத்த நீங்க வச்சுட்டீங்க. அதான் நான் தினம் தினம் ஒவ்வொரு செகண்டும் போய் நான் அத கேட்டுட்டு இருக்கணும்ன்றது இல்ல. அந்த நிலையில நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் நெறையா இருக்குதுன்னா, இந்த பயிற்சிய நீங்க செய்யணும். அதாவது அத கேட்டுட்டே இருக்கணும், அத பார்த்துட்டே இருக்கணும், அத அடிக்கடி பார்க்கணும். இந்த விஷயம்லாம் நீங்க செய்யலாம். ஆனா டிஸ்ட்ராக்ட் ஆகல. என்னால ஒரு நல்ல விஷயம் செய்ய முடியும். அத நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் உணர்ந்துட்டேன் அப்டின்னா ஃபைன். நீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்க போங்க. அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க. அதாவது அத நோக்கி போயிட்டே இருங்க. அந்த விஷயத்த நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்களே தவிர்த்து, அதுக்கே ஃபுல் ஃபோக்கஸும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. அது பண்ணியாச்சு. அடுத்து நான் நம்பிட்டேன். நம்புறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பி செய்றோம். அ இந்த மாரி விஷயங்கள் நடந்திருக்கு என் லைஃப்லயும். நெறைய செலிபிரிட்டி சொல்றதும் உண்மதான். அ நெறைய பேர் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஆன வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்காது. பட் இங்கிலீஷ்ல எல்லாமே போய் பாருங்க. அவங்க சொல்லியிருக்கிறது, அந்த எழுதியிருக்கிறது டேட் வந்து வேறையா தான் இருக்கும். அண்ட் அதில நீங்க நெறைய விஷயத்த வந்து நீங்க நோட் பண்ணலாம். அந்த டைம்ல அவங்க வேற ஒரு ஏஜ்ல இருந்திருப்பாங்க. இப்போ காட்டும்போது வேற ஏஜ்ல இருப்பாங்க. நிச்சயமா ஒரு அத விட நல்ல நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா அத விட யங்கா இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். ஏன் இது நடக்குது? இந்த ஒரு ப்ராசஸ் வந்து மொத்தமா என்டையரா கிளென்ஸ் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது, உங்களோட கவலை, துக்கம், கோபம், பொறாமை இந்த மாரி எல்லா நெகட்டிவிட்டியான எண்ணமும் போயிருக்கும். போகும்போது தான் உங்களுக்கு அது வரும். அ இந்த விஷயம் நடக்கிறனால உங்களோட ஏஜே கம்மியாகிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால இவங்க சொல்றதையுமே நீங்க ஒரு நாள் நம்ப முடியாது. பட் இது எல்லாமே உண்மை. நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சயின்ஸ் ப்ரூவ் ஆயிருக்கு. சயின்டிஃபிக்காவும் இது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் எத வச்சு நம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத சொல்றாங்க. அப்போ யாராவது ஒருத்தவங்க சொல்றது உண்மையா இருக்கக்கூடாதா? அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் இத
ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கும் அத சொல்ல விரும்புறேன். ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து, நீங்க உண்மையா இருக்கீங்களா? அப்படின்றத யோசிங்க. அ நீங்கள் உங்கள் உணர்வுகளை உண்மையாக மாற்றவில்லை. ஸோ, இந்த உண்மையான உணர்வ மாத்தணும். நான் பிராக்டிஸ் பண்றேன்றது வேற, உண்மையாவே மாறியிருக்கீங்கன்றது வேற இல்லையா? ஸோ, அதனால உண்மையா மாறியிருக்கீங்களா இல்லையான்றத நீங்க ஃபீல் பண்ணுங்க. அப்படி நீங்க மாறலன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அத மாத்துறதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நீங்க யோசிங்க. அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அ அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தன்னம்பிக்கையின்றி இருப்பது. ஸோ, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஸ்டார்ட்டிங் டைம்ல உங்களுக்கு வராது. பட் நீங்க உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல சாதிச்சிருப்பீங்க. அது எப்படி சாதிச்சீங்க? அந்த இடத்துல இருக்கும்போது உங்களோட உணர்வு எப்படி இருந்துச்சோ, அந்த ஒரு உணர்வுக்கு வாங்க. ஏன்னா, வின் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்ஸுமே ஒரு சரியான ஒரு பாசிட்டிவா ஒரு அதிவேகமா ஓடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸே நல்லா இருக்கும். ஸோ, அந்த ஒரு நிலையில இருந்து நீங்க அடுத்தடுத்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ நெறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கும். நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக வைத்திருப்பீர்கள். இதுதான் அடுத்த பாயிண்ட்டு. ஆ நெறையா ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ, இப்போ நீங்க எத பார்க்குறீங்களோ, அது ரிலேட்டடா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸோ, அடுத்தடுத்த போஸ்ட்ஸோ உங்களுக்கு சோஷியல் மீடியால வர மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்க பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்க. அந்த ஃபீலிங்ஸே உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ல கூட்டிட்டு போயிடும். ஸோ, அந்த ஸ்டேட்னஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த ஸ்டேட்லயே நீங்க இருக்கும்போது, நீங்க அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ, அதுக்கு நீங்க ஆப்போசிட்டா நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆ பாசிட்டிவா என்ன வேணுமோ அத யோசிங்க. அதிலேயே இருங்க. அதாவே மாறிடுங்க. அப்பனா உங்களுக்கு ஈஸியா அத பத்தி உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும், நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ அத தேடி அதுக்காக விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ, அடுத்த விஷயம் வந்து, அ உங்களோட ஆழ் மனசுல சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு பழக்கவழக்கங்களா இருக்கட்டும், ஒரு செய்தியா இருக்கட்டும், எனக்கெல்லாமே இன்னுமே சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்டின்னா, அந்த விஷயத்த மறக்கிறதுக்கு அது தேவையில்லாத விஷயம்லாம் மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னு இருக்கும்போது, இந்த நிலையில அது உங்களுக்கு தேவையா? அப்டின்னு பாருங்க. நிச்சயமா அது தேவையே இருக்காது. அந்த வயசுல உங்களுக்கு அந்த ஒரு கண்ட்ரோல்னஸ் இருக்காது. ஸோ தட் நீங்களும் அத அவாய்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிட்டீங்க. பட் இப்போ யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு தேவையா? இல்ல. அப்புறம் ஏன் அத யோசிக்கணும்? ஸோ அந்த டைம் கூட நம்ம அதுக்கு குடுக்க தேவையில்லையே! நம்ம பாசிட்டிவா இருக்கிறதுக்கோ, இல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கோ அதுக்கு குடுக்கலாமே! அதுதான் விஷயம். இத நோக்கி போங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் பழைய விஷயம் நமக்கு தேவையே இல்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்ப்புடன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி செய்கிறீர்கள். எஸ். அ இது ஆமான்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் அந்த பிராக்டிஸ்க்கு வராங்க இல்லையா? ஆனா, அத பார்க்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது ஒரு பிசினஸ் இல்ல. அ நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, அதுதான் நடக்கணும்ன்றது இல்ல. நீங்க இந்த உணர்வுல இருந்தா அது நடந்துரும். வேரஸ் அது வேணுன்றதுக்காக உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. நீங்க அந்த உணர்வுல இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ, இத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. வேணும்னா எல்லாருமே அது வேணும்னு கேட்டா எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லையா? ஏன் ஒரு சிலருக்கு கிடைக்குது, ஏன் ஒரு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். அ அந்தந்த உணர்வுல அவங்கவங்க இருக்காங்க. அண்ட் அவங்க பாசிட்டிவா இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அது கிடைக்குதே தவிர்த்து, கேட்குறாங்க அதனால கிடைக்குது. அவங்க பயிற்சி செய்றாங்க அதனால கிடைக்குதுன்னு இல்ல. அவங்க அதே நிலையில இருக்காங்க. அது அவங்களுக்கு பாசிட்டிவா வேணுன்றத யுனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருப்பீங்க. நீங்கள் எந்த செயலிலும் ஈடுபடவில்லை. இதான் அடுத்த பாயிண்ட்டு. ஸோ
இந்த ஒரு ஆக்ஷனில் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா எந்த ஒரு விஷயமே நடக்காது. நாட் ஒன்லி லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்கணும்னா வேலைக்கு போகணும்னு நினைச்சா மட்டும் போகாது. வேலைக்கு போய் வேலை செய்யவும் செய்யணும். அதுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும். இதெல்லாமே நடந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைச்சா தான் நீங்கள் அங்கங்கேருந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்க முடியும். ஸோ இது எல்லாமே தான் முக்கியமான விஷயங்கள். இதெல்லாமே என்ன பண்ணுங்க, இந்த நல்ல ஒரு உணர்வோடு நீங்கள் இருங்க. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்தோம். ஸோ பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படுது, அவங்க ஏதோ ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்காங்க, என்ன தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கலன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களுமே பெனிஃபிஷியல் ஆவாங்க. பட் அதுக்கான ஒரு ரீசன்னா நீங்கள் இருப்பீங்க, நானும் இருப்பேன். தேங்க் யூ கைஸ்.